இவ்வுலகத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த போதிலும் நம் பாரத தேசத்தில் நிம்மதியாகவும் நிறைவாகவும் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு வழிவகுத்து தந்த நம் பாரத தேசத்திற்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நான் என்பது ஒவ்வொரு பெண்ணின் நான், ஒவ்வொரு பெண்ணிலும் இருக்கின்ற நான். அந்த நான் யார்? ஒரு பெண்ணாக, ஒரு அழகியாக, ஒரு அறிவாளியாக, ஒரு சுய சிந்தனை உள்ளவளாக, திறமைசாலியாக, ஒரு விஷயத்தை உருவாக்குபவளாக, தொழிலாளியாக, தொழிலதிபராக, தொழில் முனைவராக இருப்பது பெரிய பரிமாற்றம். பெண்ணாகிய நான் இன்னாருக்கு மகளாகவும், இன்னாருக்கு மனைவியாகவும், இன்னாருக்கு தாயாகவும், சகோதரியாகவும், தோழியாகவும் இப்படி பல பரிணாமங்கள் பெற்றிருந்த போதிலும் நான் யார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறித்தான். ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய சுய முயற்சியால் தன்னால் இயன்ற வருமானத்தை அடைய வேண்டும். பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. ஒவ்வொருவரும் தனக்கான தேவை, அதாவது பண தேவையை தானே உருவாக்கும் விதம், சம்பாதிக்கும் விதம் தெரிந்து கொள்ள வேண்டும். தாய் தந்தை தருவார் என்றும், மகன் தருவான் என்றும், தம்பி தருவான் என்றும், அண்ணன் தருவார் என்றும் இருக்காமல் நான் எனது சுய சம்பாதியம், எனக்கான ஒரு பொருளையாவது வாங்க முடியும் என்ற சிந்தனை வந்தால் நாம் யாருக்கும் அடிமை இல்லை. அடிமை என்பது முன்னொருவர் நம்மை அடித்து துன்புறுத்துவதாக எண்ணிக்கொள்வதில்லை, மற்றவர் கையை எதிர்பார்த்து வாழ்வது. நாம் ஒவ்வொருவரும் நம்மால் என்ற பணத்தை வீட்டில் இருந்தோ அலுவலகம் சென்றோ எங்கோ ஒரு வேலையை பார்த்து கொள்ளலாம். சுயமரியாதை, சுய கௌரவம், சுய சிந்தனை, சுய செயல் எல்லாமே ஒரு பெண்ணுக்கு முக்கியம் என்பது எனது கருத்து. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், அதுதான் வையகம். நல்லா இருந்தாலும் நல்ல சிந்தனையோடு இருந்தாலும் குறை கொண்ட மனசு குறைவாதான் பார்க்கும். அதை பத்திலாம் கவலைப்படாம நான் எனது செயல் என்ன, எனது விருப்பம் என்ன, நான் செய்யும் செயல் எனக்கு நன்மை உள்ளதாகவும் மற்றவருக்கு தீங்கு இழைக்கா வண்ணம் இருத்தல். நாம் செய்யும் சிந்தனையோ, நாம் ஒருவர் ஈட்டி கொடுக்கும் பொருளோ அவருக்கும் இன்பம் தர வேண்டும், நாம் இன்பம் அடைய வேண்டும். ஆதலால் இந்த மகளிர் தினத்தில் இருந்து தான் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கும் அனைத்து பெண்மணிகளும் தன்னால் இயன்ற ஒரு பணத்தை உருவாக்க வேண்டும் என்பது எனது ஆசை. மீண்டும் ஒரு முறை மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.